ஹலோ ஒன் வெல்கம் டு ராஜே. ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் டபிள்யூபிகிட்டேருந்து வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ விச் இஸ் வந்துட்டு ஒரு படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும் தமிழ்லேயே போட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டாங்க, டிகர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை பற்றி நான் கொஞ்சம் தேடி பார்க்குறப்போ என்ன டபிள்யூகிட்டேருந்து புதுசாக ஒன்று வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ இது ஒரு காமெடி சப்ஜெக்ட். லீட் ரோலாக பண்ண போகிறது யாருன்னு கேட்டால் நம்ம ஆக்ஷன் கிங் டாம் க்ரூஸ் தான். ஸோ எனக்கு அதே ஒரு 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 ஆச்சரியம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே ஒரு இந்த மிஷன் இம்பாசிபிள்லாம் மாதிரி மிஷன் இம்பாசிபிள், அதனால டாப் கன், இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ண ஒருத்தர், ஒரு ஆக்ஷன் கிங் ஒருத்தர் ஒரு காமெடி ஃபிலிம்ல நடிக்கிறாரா? ஓகே, காமெடி ஃபிலிம்ல நடிக்கிறாரா? சம்மந்தமே இல்லையா ஜானர்? அந்த மாதிரி தான் லிட்டரலி தோணுச்சு. அப்புறம் டிகர்னு வந்துட்டு பேர் வச்சுட்டாங்க, ஓகேவா? ஸோ அதுவும் டபிள்யூபிகிட்டேருந்து வருது. டபிள்யூபின்னு சொன்னாலே அதான் வாங்கிட்டாரு நெட்ஃபிளிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நேராக ஓடிட்டு தானே, அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் நினைப்போம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். தெரியல, கண்டிப்பா தியேட்டர்ல ஓட்டுவான். அதான் அந்த ஒரு மாசம் கூட வராம 2 வாரத்துல தியேட்டர்ல ஓட்டிட்டு எடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ அது படம் வெளியானதுக்கு அப்புறம் பார்ப்போம், சரிங்களா, என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் அனௌன்ஸ்மெண்டோட ஒரு 50 செகண்ட்ஸ்க்கான ஒரு ப்ரோமோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 3 டேஸ்லயே 11 மில்லியன் வியூஸ். ஓகே, ஸோ அப்படி என்னதான் இருக்குன்னு இருக்க போதுன்னு தெரியல 50 செகண்ட்ஸ்ல. ஸோ பார்த்து தெரிஞ்சுப்போம், சரிங்களா? ஸோ யா, லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. Tom Cruise. Comedy of ஓகே, அவ்வளோதானா? ஃபேஸ் ரிவீல் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ஆனா அந்த உருவத்தை வச்சு பார்க்கும்போது, அந்த உருவத்தை, அந்த கேரக்டர் உருவம் வந்துச்சுன்னா அவர் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராஸ்தட்டிக்லாம் போட்டு வேற ஒரு கெட்டப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐடியால வேற ஒரு கெட்டப்ல இருக்காரு. அந்த டாம் க்ரூஸோட உருவமே காணும், ஓகேவா? கெட்டப்லாம் கோஸ்டியூம்ஸ்லாம் போட்டு வேற மாதிரி மாற்றி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ டிகர் மீன்ஸ் வந்துட்டு அதை தோன்றவங்கள தான் டிகர்னு சொல்லுவாங்க, ரைட்? டிக் பண்றவங்க, ரைட்? ஸோ இது எப்படி ஒரு காமெடியா ஹியூமரா வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் டாம் க்ரூஸை வச்சு இந்த மிஷன் இம்பாசிபிள்ல அவர் பேசுறது, கொடுக்குற ரியாக்ஷன் மூலியமா அந்த நம்மள சிரிக்க வைக்கிறது வேற, அந்த ஹியூமர் பண்றது வேற. இது அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு காமெடி ஜானர் சப்ஜெக்ட்ல ஒரு படம். அதுல டாம் க்ரூஸ், அது லைக் எனக்கு எப்படி நினைக்கிறதுன்னு தெரியல. ஐடியாவே எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லி எல்லாமே வந்துட்டு செம்மையாக தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன டபிள்யூபிகிட்டேருந்து வருது. ஸோ காத்து பார்ப்போம். இந்த படத்தையாச்சும் ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்களா இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்க? நான் ஒரிஜினல் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்க. ஸோ இந்த படத்தை பற்றி எனி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லி முடிச்சுக்கிறேன். பாய்.